அனைவருக்கும் வணக்கம். இப்போது நாம் பார்க்க இருக்கும் பதிவானது திருமண பொருத்தம் பார்க்க வேண்டிய விதிமுறை. வாங்க என்னன்னு பார்க்கலாம். காதல் திருமணத்துக்கு பொருத்தம் பார்ப்பது அவசியமானு சிலர் கேள்வி கேட்கிறார்கள். வாங்க என்னன்னு பார்க்கலாம். காதல் திருமணம் செய்பவர்களுக்கு திருமண பொருத்தம் பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. திருமணத்திற்கு அடிப்படையான மனப்பொருத்தம், அதாவது அட்சய ராசி பொருத்தத்தால் தீர்மானிக்கப்பட்டிருக்கும். ஆகையால் அட்சய ராசி பொருத்தமே அங்கு இருக்கும் காரணத்தால் மற்ற பொருத்தங்கள் பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் ஒரு சிலர் காதல் திருமணத்திற்கும் பொருத்தம் பார்க்கின்றனர். அவ்வாறு பார்ப்பதால் அட்சய ராசி பொருத்தம் இல்லை என்பது வெளிப்படுவதால் தேவையற்ற சில சங்கடங்களை அறிந்து கொள்ள நேரிடும். அதுவே அவர்களுக்குள் சில தர்ம சங்கடமான சூழ்நிலைகளை உருவாக்கி விடுகிறது. திருமண பொருத்தம் என்பது எல்லா நேரத்திற்கும் பொருத்தமானதாக அமைவது கிடையாது. அட்சய லக்னங்கள் மாற மாற சில கிரக சூழ்நிலைகள் நமக்கு சாதகமற்றதாக அமையும் போது தேவையற்ற வாக்குவாதங்களும் பிரச்சனைகளும் பிரிவினைகளும் கூட நேர்ந்து விடுகிறது. 30 வயதுக்கு மேல் திருமணம் பொருத்தம் பார்க்க வேண்டாமான்னு ஒரு சிலர் கேள்வி கேட்குறாங்க. பொதுவாகவே திருமண அமைப்பு என்பது 21 வயது முதல் 30 வயது வரை இயற்கையாகவே அமைய வேண்டியது. ஏனென்றால் பாவகங்களின் ஆற்றல் அதீதமாக அமையப்பெறும். ஆனால் அந்த குறிப்பிட்ட திருமண வயதை தாண்டிய பின், உதாரணமாக 30 வயதுக்கு மேல் திருமணம் நிகழும்போது ஜாதக பொருத்தம் பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. ஏனென்றால் பாவக மாற்றத்தின் காரணமாக உடலும் மனமும் மாற்றத்திற்கு ஆளாகிறது. ஆக வயது கூட கூட அனுபவங்களும் பொறுமையும் சகிப்புத்தன்மையும் அதிகமாகிவிடுகிறது. அதன் பயனாக எதிர்பார்ப்புகள் தானாகவே குறைந்து விடுகிறது. ஆகையால் நமது ஜாதகத்தின் நிலையை அறிந்து மனப்பொருத்தத்தை மட்டுமே மையமாக கொண்டு திருமணம் செய்து கொண்டால் வாழ்வு வளம் பெறும். பொருத்தம் பார்க்காத திருமணங்கள் வாழ்வில் வெற்றி பெறுவது எவ்வாறுன்னு பார்க்கலாம். பொருத்தம் பார்க்காத திருமணங்கள் என்பது நம் புறக்கண்களில் மட்டுமே தெரியும், வெளிச்சமாகும். ஆனால் இன்னார்க்கு இன்னார் என்று பெண்ணுடைய அட்சய லக்னமும் ஆணுடைய அட்சய லக்னமும் பொருத்தமாக அமையப்பெற்ற ஜோடிகள் யதார்த்தமாகவே திருமணத்தை அமைத்து கொண்டு அதை பொருத்தம் பார்க்காத திருமணம் என கூறிக்கொண்டுள்ளனர். அவர்களுக்கு உண்மையாகவே உடல் மனப்பொருத்தம் அதீதமாக அமையப்பெற்று இயற்கையாகவே கிரகங்கள் திருமணத்தை நடத்தி வைத்திருக்கும். இது அவரவர்களின் கிரக அமைப்பால் விதிப்பயனாக ஏற்பட்ட பூர்வ புண்ணிய பலனாகும். அவ்வாறாகவே பொருத்தம் பார்க்காத திருமணங்கள் சில நேரங்களில் வாழ்வில் தோல்வியை சந்திப்பதும் அவரவருடைய அட்சய லக்னமும் அட்சய ராசியும் பொருத்தமில்லாததே காரணமாகும். இதுவும் பூர்வ புண்ணிய பலன். பொருத்தம் பார்க்காத திருமணங்கள் வாழ்வில் வெற்றி பெற அட்சய லக்ன பத்ததி ஜோதிடத்தை கற்க வேண்டும். நமக்கு ஏன் இவ்வாறான வாழ்க்கை துணை அமைந்துள்ளது என்ற கேள்விக்கான விடை புரிதல் உங்களுக்கு கிடைக்கும். அதை உணரும் போது, உணர்த்தப்படும் போது உங்கள் வாழ்க்கை பயணம் வெற்றி பெறுவதற்கான வழியாகவும் வழிகாட்டியாகவும் அமையும். நன்றி. மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம். வாழ்த்துக்கள். அனைவருக்கும் வளங்கள் யாவும் பெருகட்டும். நன்றி.